மொத்த ஊர் மான பிரச்சனை வந்து நிக்கும். என்ன பண்ண சொல்ற? அது எப்படியா 4 பேரோட குலவெறி 400 குடும்பத்தோட மான பிரச்சனை ஆகும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுவும் இல்ல, நம்ம கட்சிக்கு இது ஆகவே ஆகாது. இதெல்லாம் வேரோட அறுக்கணும் தானே நம்ம பதவிக்கு வந்தோம். திரும்பியும் பதவிக்கு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ சொல்ற நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கோ. எதிர்கட்சிக்காரன் உள்ள போது ஏதோ ஒண்ணு ஆட்டை கழிச்சு விட்டா என்ன பண்ணுவ? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஆனா ஒண்ணியா, என் ஊரு மக்களும் என்னையும் நம்ம கட்சி நம்பி தாயா இருக்காங்க. அவ்வளவுதான். என்னன்னா அவர் பேசிட்டே இருக்காரு, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறிய. ஏதாவது பண்ணுங்கிறிய. நம்ம கிட்ட என்ன இருக்கு பண்றதுக்கு? பதவியும் இல்ல, பவரும் இல்ல. சும்மா ஏதாவது பண்ணுன்னு. ஆமா மண்ணு, இப்ப அவங்கள பழிவாங்கிறத விட உங்க 40 குடும்பத்தை காப்பாத்துறதுதான் முக்கியம். என்ன, அதுக்கு நீ முதல்ல கட்சியில பெரிய இடத்துக்கு வரணும். இப்ப நீ ஏதாவது சொல்லி அண்ணன் ஏதாவது செஞ்சாருன்னு வை, அந்த கோத்துல ஒன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நம்ம அண்ணனால தாங்க முடியுமா சொல்லு?